ஓம் சாந்தி. மனன புரட்சி அப்படிங்கிற இந்த பட்டியனுடைய 21 நாள் பட்டியனுடைய 14வது நாள். முரளியினுடைய டேட்டு 14/2/2014. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிராமணன். பிராமணன் அப்படின்னா என்ன? பிரம்மாச்சாரி. பிராமணன் 3 தந்தையை உடையவர்கள், 3 அப்பா இருக்காங்களா பிராமணர்களுக்கு. ஸ்ரீமத்தை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை வயிறுக்கு சமமாக மாற்றக்கூடியவர். யாரு தீமை செய்யறாங்களோ அவங்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவங்க பிராமணர்கள். விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ சேவாதாரியாக இருக்கக்கூடியவங்க தான் பிராமணர்கள். ராஜரிஷி நிலையில நிலைச்சிருக்கிறவங்க தான் பிராமணர்கள். தூய்மையா யார் இருக்காங்களோ அவங்க தான் பிராமணர்கள். மற்றவங்களையும் தூய்மையாக்கக்கூடியவர் தான் பிராமணர்கள். பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்றவங்க தான் பிராமணர்கள். சரித்திரவான், ஞானவான். பிராமணன் அப்படின்னா சங்கமேகத்துல தன்னுடைய நன்மை மட்டும் செய்யறவங்க பிராமணன் கிடையாது. பிராமணன் அப்படின்னா தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து மற்றவங்களையும் தடையற்றவர்களாக, தன் கூட இருக்கிறவங்களையும் மற்றும் தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் நிர்விக்னமாக யார் ஆக்குறாங்களோ அவங்க தான் பிராமணன். மற்றவங்களும் முன்னேறதுக்காக அவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவங்க அவங்க தான் பிராமணர்கள். மற்றவங்களை வந்து ஊக்கம் உற்சாகம் கொடுத்து அவங்களுடைய புருஷார்த்தத்துல முன்னேற வைக்கிறவங்க தான் பிராமணர்கள். இப்ப இதுல வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே எந்திரிச்சு நின்று ஒரு வரதானம் சொல்லலாம். எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்க. 3 செகண்ட்ல ஒரு வரதானத்தை சொல்லணும். ஆயுஷ்மான் பவ. வேற ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கை மூலமாக டபுள் லைட் ஆகி பறக்கக்கூடிய ஆத்மா ஆகுக. பரிஸ்தா பவ. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பரமாத்மா தந்தையை நினைவு செய்து சக்திகளை நிறைத்துக் கொள்ளக்கூடிய மகாவீர் ஆத்மா ஆகுக. அனைவரையும் சக்திசாலி ஆக்கக்கூடிய மகாவீர் ஆத்மா பவ. திவ்ய ஆத்மா பவ பிரதர் சொல்றாரு. வேற அனைத்து கஜானாக்களாலும் நிறைந்த ஆத்மா, சதா பாபா கூடவே இருந்து பாபாவுக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்மா. குதாய் கித்மத் கார் பவ. பாபாவனுடைய துணைவன் ஆத்மா ஆகுக. பாபாவனுடைய ரைட் ஹேண்ட் குழந்தையாக ஆகுக. இன்னைக்குள்ள முரளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இதுதான் இருக்குது. தான் முதல்ல நிர்விக்னமா மாறணும், தகுதியானவங்கள மாத்திக்கணும் தன்னை, அப்புறம் மற்றவங்கள மாத்தணும். அதாவது பாப்சமான் நம்மளும் ஆகணும், மற்றவங்களே ஆகணும். சுப பாவனை, சுப காமனை வைக்கக்கூடியவங்க. இப்ப 2வது வார்த்தை பாத்தீங்கன்னா சகயோகம், உதவி, ஹெல்ப். மற்றவங்களை முன்னேற்றுறது, மற்றவங்களை உயர தூக்கி விடுறது, தான் பெற்ற என்ப பெருகை ஐயகம்னு செயலாற்றுறது. பலவீனமான ஆத்மாக்கள் அவங்களுடைய பலவீனத்தை மீண்டும் அவங்களுக்கு நினைவுபடுத்தாம அவங்களுடைய விசேஷ தன்மைகளை நினைவுபடுத்தி அவங்களுக்குள்ள சக்திகளை நிரப்புறது. நீங்க உடம்பு கிடையாது, நீங்க ஒரு ஆத்மா அப்படிங்கிற நினைவை மற்றவங்களுக்கு கொடுக்கறது கூட ஒரு சகயோகம், உதவி. அப்புறம் பாபா ஸ்ரீ பாபா நினைவு இருக்கா அப்படின்னு நம்ம மற்றவங்கள்ட்ட கேட்கிறோம் அப்படின்னா, யோக யுக்தமா கேட்கிறோம் அப்படின்னா அது கூட ஒரு சகயோகம், உதவி. சரி, இந்த சகயோகம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே எந்திரிச்சு நின்று பிரதர்ஸுக்கு கை கொடுங்க, சிஸ்டர்ஸுக்கு கை கொடுங்க. அதாவது எல்லாரும் ஒருங்கிணைச்சு செயலாற்றணும். எல்லாரும் அவங்கவுங்க கைய எல்லாம் ஒன்னா கோத்துக்கோங்க, குரூப்பா. சிஸ்டர்ஸும் தனியா, பிரதர்ஸ் தனியா. அடுத்து 3வது வார்த்தை பாத்தீங்கன்னா புரஸ்கார். அதாவது இனாம், கிஃப்ட், பரிசு. இந்த பாயிண்ட்ல வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம். அதாவது வந்து இப்போ என்ன ஆக்டிவிட்டினா, கைகளை வந்து இந்த முஸ்லீம் வச்சிருப்பாங்களோ 2 கையும் சேர்த்து அப்படி கேட்கிற மாதிரி கடவுள்கிட்ட அந்த மாதிரி கையை வச்சுட்டு நம்ம கேட்க வேண்டாம். நமக்கு அந்த கையில வந்து பாபா பாத்தீங்கன்னா பரமாத்மாவனுடைய சக்திகள், குணங்கள் எல்லாம் வந்து நிறையுது. அது 2 கையும் அப்படி தேய்ங்க. அப்படி தேய்ச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லா, உடம்பு ஃபுல்லா கையை வந்து தேய்ச்சிடுங்க. அதாவது முழு உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் சக்தி பெறுது, பரமாத்மனுடைய சக்திகளால் நிறையுது, அது பலம் பெறுது. ஓகேவா? 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், பிளஸிங்ஸ், வரதானம்,
அதாவது மற்றவங்க மேல சுப பாவனை வைக்கிறது, சுப காமனை வைக்கிறது, இது கூட ஆசீர்வாதம் இல்லையா? அதாவது மங்கள் பாவனை, சுப பாவனை, இதெல்லாம் ஆசீர்வாதத்துல சேர்த்து. அப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்யூ, சுக்ரியா, நம்ம ஏதாவது பண்ண சாரி, இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு மற்றவங்க மூலமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்க வாய்ப்பு. ஆசீர்வாதம் என்ன? நல்ல எண்ணங்கள், மற்றவங்களுடைய நல்ல உணர்வுகள். அதாவது ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நல்ல வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம். இந்த ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்காக ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய தடைகளை வெற்றி அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆசீர்வாதங்கள் பாபா கூட கனெக்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. டபுள் லைட்டாக மாத்துது, நம்மள சக்திசாலியாக மாத்துது. அதாவது உலகத்துல பாத்தீங்கன்னா தவா ஒரு துவா அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து வேலை செய்ய, எங்க வேலை செய்யலையோ அங்க துவா வேலை செய்யும், ஆசீர்வாதம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப மகிமை இருக்குது. நமக்கு பரமாத்மாவுடைய ஆசீர்வாதங்கள் எடுக்கணும், ராவண பரிவாரத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எடுக்கணும், நமக்கு நம்மளே ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்புறம் அஞ்ஞான ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு எப்போ கிடைக்குதோ ஒருங்கிணைஞ்சு அப்ப நம்ம ஈஸியாக சம்பூர்ண சம்பனமாகும். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு போல பாண்டா போன்ல, ஒண்ணுமே கேட்கல கிளியரா, இருந்தாலும் புரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா முஷிபத். முஷிபத் சமஸ்யா, ப்ராப்ளம். சமஸ்யா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பத்தி பார்க்கலாம். அதாவது தடைகள், ருகாவட், பரேஷானி. அதாவது பாபா இந்த இதுக்கு பத்தி மகா வாக்கியத்துல என்ன சொல்றாருன்னா, உங்க முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனைகள் தடைகள் வருதோ அந்த தடைகளை பிரச்சனைகளை பெருசா பார்க்காதுங்க, அது சின்னதா பாருங்க. என்னுடைய தந்தை பரமாத்மா தான் பெரியவர், பிரச்சனைகள் பெருசு கிடையாது, சின்னது. பாட்டு கூட உண்டுல, பிரச்சனை கிட்ட போய் சொல்லாதுங்க, பாபா கிட்ட போய் சொல்லாதுங்க, பிரச்சனை எனக்கு நிறைய இருக்கு பாபா, பெருசா இருக்கு பாபா. அந்த பிரச்சனைகிட்ட போய் சொல்லுங்க, என்னுடைய பாபா ரொம்ப பெரியவர். சரி, அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா காரோபார். காரோபார்னா காரியம், ஆபீஸ், தொழில், வேலை. அடுத்தது கடைசி பாயிண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன். முரளியனுடைய பாயிண்ட் வருது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அர்த்தம் என்ன? செய்தி கொடுக்கிறது, தகவல் தெரிவிக்கிறது, விசாரணை பண்றது. அதனால இன்னைக்கு நம்மளே என்கொயரி பண்ணோம். அதாவது நம்மளுடைய மனம், புத்தி, சமஸ்காரம் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணணும். நம்மளுடைய 5 இந்திரியங்கள், கண், மூக்கு, காது, செவி, தொடு உணர்வு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அது என்கொயரி பண்ணணும் ஒவ்வொன்றையும். எப்படி பாபா பிரம்மா பாபா வச்சதா சொல்றாங்க இல்லையா அந்த டைரியில, மனசே நீ அங்க போன, உனக்கு அங்க என்ன வேலை, உனக்கு நான் இந்த வேலை கொடுத்தா நீ அந்த வேலைக்கு ஏன் போன, நான் இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நீ பூஜையில கான்சென்ட்ரேஷன் பண்ணாம வேற எதையும் நினைச்சிட்டு இருக்க, நகை கடையில என்ன ஆகும், கடையில அங்க பூட்டியிருக்காங்களா திறந்திருக்காங்களா, இதெல்லாம் உனக்கு என்ன வேலை, ஒன்னதை மட்டும் செய். அப்புறம் அதே மாதிரி புத்தி, சமஸ்காரம், கண்ணுக்கு, காதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்கொயரி பண்ணணும், விசாரணை. நம்மளே சங்கமிகத்திலே நம்ம விசாரணை பண்ணி நம்ம சரி பண்ணிட்டோம், கோர்ட்ல கேஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி, அதை நம்ம கரெக்ட் சரி பண்ணிட்டோம், விசாரணை வச்சு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனபுத்தி சமஸ்காரத்தை அப்ப நம்ம பாபாவுடைய தர்மராஜனுடைய புரிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் ஆகும். ஏன்னா நம்மளே ஏற்கனவே விசாரிச்சு நம்ம சரி பண்ணிட்டோம் நம்மள.